ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம். இதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கிளாஸ்க்கு இந்தியாக்கே டெய்லி லைட் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இந்த கிளாஸ்க்கு 1 கப் ஆல்ரெடி போட்டுட்டேன். அண்ட் இது ஒன்றரை கிளாஸ்க்கு இந்த பெரிய சைஸ் கிளாஸ்க்கு 1.5 நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து இவ்வளோ நீளத்துக்கு நீங்கள் ஒரு இஞ்சி எடுத்துக்கணும். அண்ட் ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சேர்த்து போட்டு அரைச்சிருக்கேன். இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் இந்த ரெசிபி வந்து நல்ல டேஸ்டியாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதில் உள்ள பச்சை மிளகா தான். டோட்டல் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செய்ய போகிறேன். நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் பச்சை மிளகா 3. இது அதுக்கு டோட்டல் டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்பைசினஸ் இது தான். அண்ட் இது 2 தான் மெயினாக ரெடி பண்ணிக்கணும். பச்சை மிளகா 5 பீசஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கு ஏற்ற 4 பேருக்கு ஏற்ற மாதிரி அரிசி போட்டிருக்கேன். அதுக்கேற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொத்தமல்லி, புதினா. தேங்காய் பால் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ரெஷர் குக்கர் நல்லா சூட் பண்ணிவிட்டு கீ போட்டணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். லைட்டாக சூடானதும் இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா 1 ஸ்டார் பூ, அப்புறம் கொஞ்சம் பட்டை, இந்த பூ அண்டு லீஃப், இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். 2 லவங்கம், ஏலக்காய். ஸோ இது மட்டும் தான் போட போகிறேன். ஒரு ஸ்டார் பூ போதும். கொஞ்சம் பட்டை, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வர போகிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் தண்ணியிலேயே நம்ம இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கிடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி, புதினா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. இப்போது ரைஸ் சேர்க்க போதும். இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. நம்ம அரிசி அளந்த கப்பில் எவ்வளோ தேங்காய் பால் இருக்குதுன்னு மட்டும் அளந்துக்கணும். 1 முழு கப். இதை இப்போ நம்ம இதோடு சேர்த்து ஒன்றரை கிளாஸ் அரிசி எடுத்துடணும். இப்போ இதில் 2 கப் மட்டும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். அண்ட் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நம்ம அரிசியை கழுவுனப்போவே கொஞ்சம் நல்ல தண்ணியும் சேர்த்து 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். அதோடு சரி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி தேங்காய் பால்
இது இது 2 மட்டும்தான். அவ்வளோதான். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு பத்தலை, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். 2 விசில் வச்சு எடுத்துட்டேன்னா தேங்காய் பால் ரைஸ் ரெடி. இப்போ நம்ம தேங்காய் பால் ரைஸ் ரெடி. இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். அண்ட் நார்மலாக வெஜிடேரியன் சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெங்காய பச்சடியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் வெங்காய பச்சடி வச்சு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோடய வீடியோவை அடிக்கடி பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி செம்ம ஸ்பைசியான டிஷ் நிறையா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.